வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் கலீல் பாஷா கூறுகையில், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் தேர்விற்கான வயது உச்சவரம்பு 49ஆக அதிகரிக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் தேர்வை அப்ஜெக்டிவ் டைப் முறையில் நடத்த வேண்டும். அரசு பணிகள் காலியாக உள்ள மாற்றுத்திறனாளிகள் SC/ST கோட்டாவை நிரப்ப வேண்டும். நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்யும் வரை தற்போது உள்ள 7.5% பதிலாக 10% வரை விலக்கு அளிக்க வேண்டும். இதனால் அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் சமூக நீதி மூலம் இடமளிக்க வாய்ப்பு உள்ளது. பிற மாநிலங்களில் உள்ளது போல் தமிழ்நாடு அரசின் ஹஜ் இல்லம் உருவாக்க வேண்டும். இதற்கு நிதி ஒதுக்க ஒன்றிய ஹஜ் உள்ளது கமிட்டி தயாராக உள்ளது. இஸ்லாமியர்கள் அதிகமாக கடையநல்லூரில் 2வது வக்பு கல்லூரியில் வக்பு இடத்தில் துவங்க அரசுக்கு கோரிக்கை என்று கூறினார். அவருடன் செயலாளர் திருக்குமரன், பொருளாளர் கோபிநாத் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.